அடுத்து என்ன, நோம்புடைய ஆரம்பம் வந்துருச்சா, சில பேர் லேட்டாக எந்திரிப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஒரு 5 மணிக்கு சுபுகுன்னு வைங்களேன், 4:50க்கு எந்திரிச்சா கூட சாப்பிட்டுக்கிறலாம், 4:55க்கு எந்திரிச்சா கூட சாப்பிட்டுக்கிறலாம். சுபுகுடைய வக்து நீங்கள் அட்டையில் பார்த்துக்கிறங்க. ஊருக்கு ஊர் வித்தியாசம் வரும். 5 மணின்னு ஒரு நிர்ணயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஊருக்கு ஊர் அந்த அட்டையில் சகர் முடிவுன்னு போட்டிருப்பாங்க. அந்த சகர் முடிவுடைய நேரத்தை தாண்டி ஒருவர் எந்திரிச்சாரையானால் அவர் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால், சகர் முடிவை தாண்டி எந்திரிச்ச உடனே சில ஆள் என்ன செய்வாங்கன்னா விடி சகர்னு சொல்லி என்னத்தையா தண்ணியை குடிச்சிக்கிடுவாங்க. நோன்பு வைக்கிறோம் அதுக்கு பேர் விடி சகரு. அது இஸ்லாத்தில் கிடையாது. நீ அந்த தண்ணியை குடிக்காமல் இருந்தாலாச்சும் நோம்பாளியாக நீ இருந்திருப்ப. அப்போ இரவில் படுக்கும்போது என்ன செய்யணும், இறைவா நான் வெடிஞ்சோடனே நான் நோம்பாளியாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கத்தோட படுத்துருங்க. நீ எடுத்து வச்சுட்டீங்க, எந்திரிச்சா சகரை சாப்பிடுங்க. எந்திரிக்கலையா, எந்திரிச்சதுலேருந்து பட்னியாக இருந்துக்கிறங்க. ராத்திரி படுக்கும்போது நீயத்தை வச்சுட்டீங்கல்ல, அவ்வளோதானே. தவிர இதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது, எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு ஒருத்தர் தூக்கத்தை நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு போய் டீ போய் குடிச்சிட்டு விடி சகரன்னு வச்சாருன்னு வைங்க, இருக்கணும் இல்லாமல் போயிடும். நீ பேசாமல் பட்னியாக இருந்து ராத்திரிக்கே தீர்மானம் பண்ணிக்கிற வேண்டியது, நாளை நோன்பு வைக்கிறேன், விடிஞ்சோன்னு நோன்பு தான் முடிவு பண்ணிக்கிறங்க. 3 மணிக்கோ 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ எந்திரிச்சா சாப்பிடுங்க. ஒரு வேளை ஏதாவது அசதி மாதிரியாக தூங்கிட்டு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அல்ல ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் சாப்பிடாமலே கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கிறங்க. இந்த விடி சகருங்கிறது மார்க்கத்தில் கிடையாது, இருக்கிற நோம்பு இல்லாமல் ஆக்கிப்படும்.